நேயர்களே, மத்திய கிழக்கில் கடுமையான போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. நேற்று நாம் பேசினோம். செய்தி வந்தவுடனே நான் பேசினேன். ஜெருசலேம் தாக்கப்பட்டிருக்கிறது, டெல்லவிவ் தாக்கப்பட்டிருக்கிறது, நெவோட்டிம்ஸ் தாக்கப்பட்டிருக்கிறது, ஹைஃபா தாக்கப்பட்டிருக்கிறது, அப்புறமா நோட்ஃபால் தாக்கப்பட்டிருக்கிறது. நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன். இஸ்ரேல் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏன் நடத்தியாது? நேற்றைக்கு மட்டும் தொடர்ந்து ஒரு வாரம் நாங்கள் தொடர்ந்து தாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு என்ன? இஸ்ரேல் மீது 20க்கும் மேற்பட்ட ஏவுகணை தாக்குதலை ஏவியது என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது. ஈரான் முதலாக இப்போதுதான் ஏவி இருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேல் ஈரான் ஏவிய ஏவுகணை எதிர்த்தாக்குதல்களை நடத்தி நாங்கள் மடுங்கடைத்து விட்டோம் என்று வழக்கமாக அவர்கள் செய்தி சொல்கிறார்கள். அதே போன்று இஸ்ரேலுடைய ஹெர்ப்ஸ் 900 விமானம் ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஈரானில். இப்போ ஈரான் இஸ்ரேல் இனி பிராந்தியத்தில் வாளாட்ட இயலாத ஒரு சூழலை அரபு அரசுகளுக்கு ஒரு புதிய தெளிவான நம்பிக்கையை இப்போ இந்த தாக்குதலின் மூலம் கொடுத்திருக்கிறது. எதற்காக ஈரான் தாக்கியது? லெபனானில் தாக்கினால் நாங்கள் தாக்குவோம், அதான் அவங்க சொன்னாங்க. லெபனானில் நாங்கள் தாக்குனா நாங்கள் திருப்பி சாக்குவோம். லெபனான் பகுதிகளில் தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முன்வந்தால் அது இஸ்ரேலுக்கு பெரிய அழிவுக்கு இட்டு செல்லும் வகையில் அமையும் என்று ஈரான் தெளிவாக சொன்னது. இந்த பேச்சுவார்த்தையின் மூலம் இப்போது ஈரான் எப்போ சொன்னது, நீங்கள் லெபனானை தாக்காதீங்க, ஆனால் திருப்பி தாக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேல் கர்ட்ஸ் போன்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தொடர்ந்து ஹிஸ்புல்லாவை அழிப்போம். அப்படி என்றால் ஹிஸ்புல்லாவை அழிக்கும் போது ஈரான் இனி இஸ்ரேலை தாக்கும். அமெரிக்கா அவர்கள் ஒரு தனித்துவமாக போட்டியிடுவார்கள். அமெரிக்கா இந்த சண்டையில் ஈடுபடாது என வெளிப்படையாக அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக வரமாட்டார்கள் என்றால் அவர்கள் கள்ளத்தனமாக ஆயுதங்களை கொடுக்கலாம். ஆனால் வெளிப்படையாக இஸ்ரேல் அலோன், அவர்கள் மட்டும்தான் இந்த போரிலே ஈடுபட வேண்டும், நாங்கள் அவர்களுக்காக இல்லை. இஸ்ரேல் மைட் டு பி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இருக்கலாம், அவர்கள் தனித்துவமாக போரில் ஈடுபடலாம் என அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய இந்த தாக்குதல், ஈரான் ஒரு நிலைத்தன்மை கொண்ட ஒரு போர் தயாரிப்பு தேசமாக, பிராந்திய வல்லரசாக வலிமை பெற்றுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து மிக முக்கியமாக பெட்ரோகெமிக்கல் விஷயத்தில் ஈரான் அட்டாச்சு ஒரு ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல் நிலைகளை இஸ்ரேல் மிக கடுமையாக நேற்று தாக்கியிருந்தார்கள். பெட்ரோகெமிக்கல் ஈரான் மிக கடுமையான, ஈரானுடைய மிக முக்கியமாக பெட்ரோகெமிக்கலை இஸ்ரேல் தாக்கியிருந்தது. இந்த பெட்ரோகெமிக்கலில் ரொம்ப இம்பேக்ட் ஆன் ஈரானுக்கு இதில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஏராளமான உரங்கள் தயாரிக்கப்படும். இந்த உரங்கள் ஏராளமானவை சீனாவுக்கு சப்ளை செய்யப்பட்டு கொண்டிருப்பது. ஆகவே இதற்கு பழிவாங்குவதற்கு ஈரான் ரெட்டாலியேஷன்ஸ் அகைன்ஸ்ட் இரலவென்ட் அட்டாக், பொறுப்பட்ட முறையில் தாக்கியதாக சொன்னாலும் ஈரான் பழிவாங்கும் நோக்கத்தோடு திருப்பி தாக்கியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே சவுதி அரேபியாவுடைய சுல்தான் பேசின் மீது நாங்கள் தாக்கவில்லை என்று ஈரான் மறுத்திருக்கிறது. இஸ்ரேல் தான் தாக்கியிருக்க வேண்டும் என்று ஈரான் தெளிவாக தெரியப்படுத்தியிருக்கிறது. அப்போ இஸ்ரேலிருந்து எந்த விஷயத்தையும் செய்வார்கள். அப்படி நாங்கள் தாக்கினா உள்ளே சொல்லிடுவோம், நாங்கள் தான் தாக்கியிருக்கிறோம். ஏன்னா சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையான ஒரு நட்பு தொடர்கிறது. இதை காயப்படுத்துவதற்கு, இதை உடைப்பதற்கு இஸ்ரேலுடைய உளவுத்துறை சவுதியின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பதை ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதே சமயம் மத்திய இஸ்ரேல், ஹைஃபா, இது மாதிரி முக்கியமான இடங்களில் ஈரான் தாக்குதலில் மக்கள் தொடர்ந்து பந்தரில் இருக்க அறிவுறுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பங்கருக்குள்ளே இருங்க, வெளியே வராதிங்க. சென்ட்ரல் இஸ்ரேல் எல்லா இடங்களும் மக்கள் உள்ளே இருக்கிறார்கள். இது ஒரு மல்டி ஃப்ரண்ட் வார் வில் ஹேப்பன், ஒரு மல்டி ஃப்ரண்ட் வார் வில் நடக்கலாம். பெர்ஹாப்ஸ் யூஎஸ் வில் என்டர் த வார். ஒருவேளை அப்படி ஒரு சூழல் வந்தால் சேவ் இஸ்ரேல், இஸ்ரேலை அவர்கள் காப்பதற்காக இந்த மல்டி டைமென்ஷன் மல்டி ஃப்ரண்ட் வார் நடக்கலாம் என்றால் அதை காப்பாற்றுவதற்கு. இந்த மல்டி ஃப்ரண்ட் வார் என்றால் என்ன? முதல்ல அதை சொல்லிக்கிட்டோம், மற்ற கதைக்கு போகலாம். ஈரான் மட்டுமல்லங்க, ஈரானுடைய ப்ராக்சியார் ஹிஸ்புல்லா, ஈரானுடைய ப்ராக்சியார் ஹவுதி, ஈரானுடைய ப்ராக்சியார் ஹமாஸ், ஈரானுடைய ப்ராக்சியார் ஏராளமான ஜிஹாதிய குரூப்புகள் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஹத்தாபி ஹிஸ்புல்லா இருக்கிறார்கள், ஷாட்டை ஹிஸ்புல்லாக இருக்கிறார்கள், பஷீர், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆக ஒரு மல்டி டைமென்ஷன், மல்டி ப்ராக்சி வார் நடந்துச்சுன்னா இப்போ நாங்கள் உள்ள நுழைய மாட்டோம், இஸ்ரேல் தான் பார்த்து கொள்ளணும் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா உள்ளே நுழையலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறா, சேவ் இஸ்ரேல், நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா யூதர்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் அமெரிக்கா ஒருபோதும் இல்லை. இதற்கிடையில வடக்கு இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில், இஸ்ரேலுடைய வடக்கு கோலான் பகுதிகள் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் அமெரிக்கா சமாதானம் வேண்டி 2 நாடுகளுக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்கா பதட்டம் அடைந்து பதறிக்கொண்டு இப்படிப்பட்ட அவசர தேவை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுதுள்ளது. காரணம், அமெரிக்கா நேற்று முன்தினம் இரவு வரை ஈரானை துவம்சம் செய்து விடுவதாகவும் ஈரானை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவதாக சொல்லிக் கொண்டிருந்தது. இப்பொழுது அமெரிக்கா பதட்டம் அடைவதன் நோக்கம் என்ன? இது ஒரு பல கேள்விகள் உங்களுக்கு புரியும். நேற்று வரை ஈரானை துவம்சம் செய்துவிட சொல்லும்போது இஸ்ரேலில் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அவர்கள் அடித்தால் திருப்பி அடிக்காதீங்க, நீங்கள் பொறுமை காருங்கள் என்று இஸ்ரேலுக்கு சொல்கிறது, ஈரானுக்கு சமாதானமாக இருக்க சொல்கிறது. இது பெரும் பலவேறு யூகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து நாம் இதிலே தொடர்ந்து பார்ப்பது, ஈரான் முழுமையாக இந்த தாக்குதலுக்கு பிறகு பொதுமக்கள் ஈரானில் வீதிக்கு வந்து கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். அங்கு ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளுடைய கொடிகளையும் பறக்கவிட்டு மக்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஈரான் பொதுமக்கள் முழுமையாக அரசினுடைய கைவசம் மாறியிருக்கிற ஒரு ஆதரவாளர்களாக களத்தில் இறங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பான்மையான மக்கள்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஒருபோதும் யூதர்களோடு சமாதானம் இருக்க வேண்டியதில்லை, அடித்து காலி செய்ய வேண்டும் என்பதுதான் அங்கே கூடிய அந்த சுலோகத்தினுடைய கருப்பொருளாக இருந்தது. இதற்கிடையிலே ஈரானுடைய எரிசக்தி சேமிப்பு கிடங்கு தாக்குதல் நடத்தியிருப்பதன் மூலம் இஸ்ரேலிய அரசு அதிதீவிர மோசமான தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நாடுகள் மத்தியில் ஏற்படும் பொருளாதார சிக்கல்களுக்கு அமெரிக்காவை பொறுப்பேற்க வேண்டும் என ஈரான் தெளிவுபடுத்தியிருக்கிறது. அமெரிக்கா இரட்டை விளையாட்டு விளையாடி கொண்டிருப்பது சர்வதேச நாடுகள் மத்தியிலே அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இதற்கிடையிலே ஈரானுடைய தெற்கு தொழிற்சாலை நகரமாக உள்ள மசாஹரில் உள்ள பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் தொழிற்சாலை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேலிய பெட்ரோலிய தொழிற்சாலைகளை தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த தகவலை ஈரானுடைய IRGC உறுதிப்படுத்தியிருக்கிறது, அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். பிராந்திய எரிசக்தி நிலை தாக்கப்படும் இஸ்ரேல், இந்த நிலையில் இஸ்ரேல் பிராந்திய தாக்குதலுக்கு பதிலடிதான் என்றும் சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இஸ்ரேலுக்கு எதற்கு இந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்னா, இஸ்ரேல் ஒரு அமைதியற்ற சூழ்நிலை விரும்புகிறார்கள். காரணம், இது தனிப்பட்ட பெஞ்சமின் நெதன்யாகுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் அரசியல் தக்க வைப்போம். ஆகவே ஒரு பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறிவிடக்கூடாது என்றும், அமெரிக்கா இந்த போர்க்களத்தில் சமாதானத்தை எட்டி நிரந்தர தீர்வு ஒன்றை எட்டிவிட்டு நீண்டகால பாதிப்பை தமக்கு உருவாகும், தனது அரசியலுக்கு உருவாகும் என்பதை அவர்கள் கடல் கொண்டுதான் பிராக்சிகளை அவர்கள் தாக்குகிறார்கள். ஹிஸ்புல்லாவை தாக்கி கொண்டே இருக்கிறார்கள். தாக்க வேண்டாம் என்று சொல்லும்போது லிட்டானியன் ஆற்றுக்கரையிலே போகிறார்கள், தெற்கு லெபனானை தாக்க இருக்கிறார்கள், மக்கள் 10 லட்சம் பேரை வெளியேற்றி இருக்கிறார்கள், ஹியூபர்டி ஃபோர்ட் கோட்டைக்கு மேல் ஏறி இருக்கிறார்கள். அப்போ இப்படி எல்லா இடங்களிலும் பஃபர் ஜோனை அவர் ஏற்படுத்தி வருகிறார்கள். முழுமையாக காசாவில் பஃபர் ஜோன், சிரியாவில் பஃபர் ஜோன், லெபனானில் பஃபர் ஜோன், இடையக மண்டலம், இந்த பஃபர் ஜோன்களை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் தன் கைஷாத் படைக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரியாக பிராந்திய பதட்டத்தை ஏற்படுத்தும் இஸ்ரேலை தாக்கும் நோக்கத்தில் தான் ஈரான் அடித்து துவம்சம் செய்கிறார்கள். ஈரானுக்கும் பெரும் சேதம். ஈரானுடைய பெட்ரோகெமிக்கல், நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டால் இதனுடைய உற்பத்தி உரங்கள் இன்னைக்கு உலகத்தில் பெரும் தட்டுப்பாடு. இதுதான் சீனாவுக்கு ஏற்றுமதி, இதில் இன்னைக்கு கை வைத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரான் வரும் காலங்களில் அவர்கள் இந்திய பெருங்கடல், நல்ல கவனிங்க, 3 இடத்தையும் தன் கைவசப்படுத்த திட்டம் இருக்கிறது. இந்திய பெருங்கடல், மத்திய கிழக்கு மற்றும் பாபல் மந்தப் செங்கடல் வரை ஈரான் தனது ஆதிக்கத்தை விரிவாக நிலைநிறுத்துவதற்கான திட்டம் இருப்பதாக சர்வதேச வல்லுநர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாபல் மந்தப் இப்பொழுது அவர்கள் கையில் தான் இருக்கிறது. இப்பொழுது அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது நேற்று ஹவுதிகளின் மூலம். என்னவென்றால், ஹவுதிகள் என்ன சொல்லுகிறார்கள், தாக்குதலை நடத்த முயல்வதாக அவருடைய எஹியா சாரி அறிவித்திருக்கிறார். பாபல் மந்தப் செங்கடல் பகுதியில் மூடப்பட்டு விட்டால்
பெரும் சிக்கலே ஏற்படும். உலக பொருளாதாரத்தில் 35%, ஹெர்மூஸை 25%, இது ஒரு 11%. 25, 11, 36% முடங்கிவிடும். ஆயில் போகிற நிறுத்திவிடும், ட்ரேடிங் எல்லாம் மாறிவிடும். ஆக இன்றைக்கு பெரும் சிக்கலில் எல்லா நாடுகளும் பாபெல் மந்தப் மூடினால் பெரும் சிக்கலில் ஈடுபடுவது, மாட்டிக்கொள்வது இஸ்ரேல். இஸ்ரேல் எந்த கப்பலும் போக முடியாது. தொடர்ந்து தாக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஹவுதிகள். இப்பொழுதே 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நேற்று 2 ஏவுகணைகளை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பியிருப்பது, நாங்கள் ஈரானோடு இணைந்து விட்டோம், மீண்டும் உங்களோடு தாக்குதல் நடத்தப் போகிறோம், நீ பாபெல் மந்தப்பிலிருந்து உனது கப்பல்கள் எதுவும் செல்லாது. அதாவது செங்கடலில் இருக்கக்கூடிய பாபெல் மந்தப்பை மூடிவிட்டால் இஸ்ரேலுக்கு செல்லும் எல்லா வணிக கப்பல்களும், பொருட்களை ஏற்றிக்கொண்டு செல்கிற கப்பல்களும், தளவாட சாமான்கள் கொள்ளும் எல்லாம் மூடப்பட்டுவிடும். ஆகவேதான் அந்த கப்பலை, அந்த பகுதியை அவர்கள் மூடிவிட்டார்கள். ஹிஸ்புல்லா உடைய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இங்கே ஹிர்மூஸ் இவர்கள் கைவசம் வந்திருக்கிறது. உலகமே இன்றைக்கு கொதிநிலை. ஆகவேதான் ஈரான் சொல்கிறது அமெரிக்காவை பார்த்து உலக சந்தையில், உலக பொருளாதாரத்தில் ஏற்படுகிற தாக்கத்திற்கும் பின்னடைவுக்கும் அமெரிக்காவே பொறுப்பெடுக்க வேண்டும். நாங்கள் அதற்கு பொறுப்பேற்க மாட்டோம். ஒரு பொறுப்பற்ற தாக்கத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி கொண்டுகிறது. அமெரிக்காவுக்கு உண்மையிலே இந்த போர் நிறுத்தத்தில் அவர்களுக்கு ஒரு சமாதான முயற்சி இல்லை என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்து நாம் பார்ப்பது, ஹிஸ்புல்லா படைகள் மீதான தாக்குதலுக்கு பதிலடி தொடரும் என ஈரான் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறது. அதே சமயம் லெபனானை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம், ஹிஸ்புல்லாவை ஒழிக்கும் முறை என இஸ்ரேல் சொல்கிறது. அதற்கு தாக்குதலாக தெற்கு லெபனான் தாக்குதலை தடுக்க இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் தாக்குதலில் ஈடுபட ஒட்டுமொத்த அரபுகள் மத்தியில், அரபு தேசம் மத்தியிலே ஒரு பிராந்திய வல்லரசு நாடாக தற்போது ஈரான் மாறி இருப்பது இந்த செய்திகளின் மூலம், இந்த நடவடிக்கையின் மூலம் இது ஒரு ஆழமான செய்தியாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது என்ன சொல்லுது? இந்த பிராந்தியத்தில் இனி இஸ்ரேல் யாரை தாக்கினாலும் ஈரான் தாக்கும். இது இஸ் நாட் ஒன்லி ஹிஸ்புல்லாவுக்கு மட்டுமல்ல, இந்த அரபியர்கள் மத்தியில் எந்த நாட்டை இஸ்ரேல் தாக்கினாலும் நாம் தாக்குவோம் என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இதற்கிடையிலே நேற்று முன்தினம் முதற் போரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை தனது தாக்குதலின் மூலம் 30 ஏவுகணை பயங்கர தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஹிஸ்புல்லா, ஏமனில் இருந்து ஹவுதிகள், நான் ஏற்கனவே சொன்னதான், ஈரான் ஆகிய 3 நாடுகளும் தற்போது வரக்கூடிய மல்டி டைமென்ஷன் வாரை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்படி நடத்திவிட்டால் அது ஒரு பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். இது உலகப் போராக மாறும். முதற்கட்டமாக லெபனானுடைய தஹியே பகுதிகளை தாக்குதலுக்குத்தான் இந்த காரணம். ஏற்கனவே லெபனானுடைய தென்பகுதியிலே தாக்கிய பின்பு இந்த தஹியே பகுதிகளை அவர்கள் தாக்குவதன் காரணம் நாட்டை அழிப்பதற்கும் ஹிஸ்புல்லாவை அழிப்பதற்கும். அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்ட நிலையில், இப்பொழுது அமெரிக்காவில் 13க்கும் மேற்பட்ட தளங்கள் தாக்கப்பட்ட நிலையில் மீண்டும் அமெரிக்க தளங்கள் மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் சந்திக்கும் அபாயம் இருப்பதாக சர்வதேச போர் வல்லுநர்கள் இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஆகவேதான் நாளை புதன்கிழமைக்குள் ஒரு பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி முடிக்கப் போகிறோம், நீ வந்தாலும் வராவிட்டாலும் இந்த பேச்சுவார்த்தையில் கைச்சாத்திட போகிறோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் பதட்டப்படுகிறார். பாகிஸ்தான் பதட்டப்படுகிறது. அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தை நம்பிக்கையின்றி ஒரு தூண்டுதல் நடவடிக்கை காரணமாகத்தான் லெபனான் அமெரிக்க ஆதரவை பெற்றுள்ள நிலையில்தான் இஸ்ரேலிய இராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக ஈரான் தெரிவிக்கின்றது. லெபனானை மிரட்டி லெபனானுக்குள்ளேயும் அவர்கள் அமெரிக்கர்கள் உள்ளே புகுந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். இது தவிர ஈரானுடைய தெஹ்ரானில் இருக்கக்கூடிய விமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஈரானுடைய வான்வெளி அவசரமாக மூடப்பட்டது, பின்பு திறக்கப்பட்டிருக்கிறது. முதலில் ஈரான் ஏவுகணை தளங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது. ஈரானுடைய ஏவுகணை தளங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலின் முதலில் இஸ்ரேலுக்கு 10 மிசைல் ஏவியது. முதல்ல 10 மிசைல். இதன் மூலமாக நாங்கள் ஏவுகணை தளங்களை ரொம்ப பாதுகாப்புடன் ரொம்ப சேஃப்டியாக இருப்பதாக அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ், ஒரு ஆழமான தெளிவான மெசேஜை நேற்று அவர்கள் கொடுத்தார்கள். ஏன்னால் அமெரிக்கா தொடர்ந்து அழித்து விட்டோம் என்று கொக்கரிக்கிறார். ஒன்றுமில்லை, நாங்கள் நார்மலாக இருக்கிறோம், இன்னும் தரத்த போகிறோம். ஆகவே தான் ஹைஃபாவுடைய இடங்கள், ரமன் டேவிட், அதே மாதிரி டெல்னாவ், நெவேட்டிம் பேஸ்,
எல்லா இடங்களிலும் ஹைஃபா, ரமன் டேவிட், டெல்னவ், நெவாட்டிம் பேஸ் ஆகிய இடங்கள் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகியது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வடக்கு மத்திய இஸ்ரேல், வடக்கு இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேல். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக ஒரு கிடைத்த சகுதி, அவர் சொல்கிறது நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் செய்தி வரும்போது நாம் சொல்லித்தான் ஆகணும். ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதன் மூலம் நாங்கள் நெருங்கிவிட்ட நிலையில் இந்த தாக்குதலுக்கு 2 தரப்பினரும் உடனடியாக கைவிட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் உடனடியாக வேண்டுகோளை விடுவித்திருக்கிறார். உண்மைத்தன்மை அறிய உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆவலாக காத்திருக்கிறார்கள். இது உண்மைதானா? ட்ரம்பினுடைய நடவடிக்கை என்பது தெரியவில்லை. ஆகவே மத்திய கிழக்கிலே போர் ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுது பாபல் மந்தப் மூடப்பட்டு விட்டது. இஸ்ரேல் கப்பல்கள் போகுவதற்கு தடை. இஸ்ரேல் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்ளும். அதே போன்று ஹவுதிகள் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் நெட்வொர்க்கின் மூலம் ஏதோ ஒன்றை புதிதாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தாக்குதலில் பெரும் சேதாரம் நாங்கள் இலக்கை அடைந்தோம் என்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் தடுத்து அழித்து விட்டோம் என இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பேச்சுவார்த்தை வெண்ணெய் திரண்டு வருகிற நேரத்தில் தாலி உடைந்த கதையாக கெடுத்து விடாதீர்கள் அப்பா என்று அமெரிக்கா கெஞ்சுகிறது. உலகத்தின் வல்லரசு ஒரு சிறிய சுண்டக்காய் நாட்டோடு கெஞ்சுகிறது அமெரிக்காவின் பார்வையில். ஆனால் என்னானாலும் பரவாயில்லை, எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விடப்போவதில்லை என்பதில் உறுதியாக முஜித்தபா கொமேனி சொல்லியிருக்கிறார். IRGC சொல்லியிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட பயங்கர களச்சூழல் இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய காலை செய்தி. இன்னும் அடுத்த செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.